கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிய கிருபையினால நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய காரியங்களை நாம் பார்க்கறதுக்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் மறுபடியுமாக நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நம்ம தியானிக்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நாம் தூங்கிட்டோம். அதாவது முத்திரை பற்றியான ஒரு அறிமுகமாக, அதிலும் விசேஷமாக இந்த ஒரு 4ஆம் அதிகாரம் பிதாவாகிய தேவன் பற்றியான ஒரு அதிகாரமா இருக்கு. நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் இந்த ஒரு அதிகாரத்தோடைய பேரை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிங்காசனத்தின் காட்சி. சிங்காசனத்தின் காட்சி. அந்த சிங்காசனத்துல வீட்டிருக்கக்கூடியவர் நம்மளுடைய தேவன். அவருடைய சிங்காசனத்தின் காட்சி குறித்தான ஒரு அதிகாரம் தான் இந்த ஒரு வெளிப்படுத்தல விசேஷம் 4ஆம் அதிகாரம் முழுவதுமா இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ அந்த வகையில நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, தொடர்ச்சியாக நம்ம இந்த நாள் தியானிக்கக்கூடிய வசன பகுதி என்னன்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரம் முதல் 3 வசனங்கள் நீங்க தியானிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்காசனம் இருந்துச்சு. அந்த சிங்காசனத்தோடைய காட்சி, அந்த சிங்காசனம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன கவனிக்கிறோம்னு பார்க்கும்போது, அந்த நடுவுல இருக்குது ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனத்தை சுத்தி எத்தனை சிங்காசனம் இருக்குங்களா? 24 சிங்காசனம் இருக்கு. சோ அந்த 24 சிங்காசனத்துல யார் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது 24 மூப்பர்கள். அந்த 24 மூப்பர்களுடைய அந்த உடை எப்படி இருக்குன்னா, ஒரு வெண் வஸ்திரம், அவர்களுடைய சிரசுல பொன் முடி, அதாவது ஒரு கோல்டன் கிரவுன் ஆர் ரீத் அவங்களுடைய தலையில தரிக்கப்பட்டிருக்கு. சோ இதுதான் நம்ம இந்த ஒரு ஒரே ஒரு வசனம் தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். சோ அந்த ஒரு சிங்காசனத்தின் காட்சியில நம்ம கடந்த வாரம் பார்க்கும்போது, அந்த சிங்காசனத்துடைய ரூபம் எப்படி இருக்குன்னா, 3ஆம் வசனம் ஜஸ்ட் நம்ம ஒரு மேலோட்டமா வாசிக்கலாம். 3ஆம் வசனம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பது மரகதத்துக்கு ஒப்பா இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. பாருங்க, ஒரு முக்கியமான நடுவில் இருக்கக்கூடிய சிங்காசனத்தோட ரூபம் எப்படி இருக்குன்னா, வஜ்ரக்கல்லும் பது மரகதமும். அப்படின்னா ஒரு டைமண்டோ ஒரு சர்டின் அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லு. அவர் சுத்தி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அந்த வானவில் இருக்கு. அந்த வானவிலுடைய நிறம் என்னன்னு பார்க்கும்போது மரகத பச்சை. அது ஒரு வானவில் இருந்துச்சு. சோ இதெல்லாம் கவனிக்கும் போது, நம்ம அந்த சிங்காசனத்தோடைய காட்சியை நம்ம கவனிக்கும் போது, அந்த சிங்காசனம் எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய அதிகாரமா காணப்படுற அந்த நீதி நியாயம் தான். அந்த நீதியும் நியாயம் தான் அந்த சிங்காசனம். அந்த வைரத்தை போல விலை உயர்ந்த அந்த நீதியும், அந்த பது மரகதம் சிவப்பா இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பும் சேர்ந்தது தான் அந்த சிங்காசனம். அதுல இருந்து என்னென்ன ஒரு நம்பிக்கை பிறக்குதுன்னா, ஒரு வானவில் பிறக்குது. அப்படின்னா ஒரு உடன்படிக்கை பிறக்குது. என்னன்னா, எல்லா ஜனங்களுக்கும் தேவன் என்ன பண்ண போறாரு, அந்த நித்திய ஜீவனை ஆசீர்வாதமா தரப்போறாரு. அதுதான் அவருடைய சிங்காசனத்தின் காட்சி. அந்த மாதிரி சிங்காசனத்தை சுத்தி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு 24 சிங்காசனம் காணப்படுது. அந்த 24 சிங்காசனத்து மேல 24 மூப்பர்கள் அங்க அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னு அன்பான சகோதர சகோதரிகளே, இது என்ன, இந்த தரிசனம் என்ன கவனிக்கும் போது, மெயின் போக்கஸ் எதுன்னு பார்க்கும்போது அந்த சிங்காசனம் தான். தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த சிங்காசனம் தான். அது நீதியின் சிங்காசனம், அது நியாயத்தின் சிங்காசனம், அது அதிகாரத்தின் சிங்காசனம். அதை சுத்தி 24 இன்னும் 24 சிங்காசனம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதை சுத்தி 24 சிங்காசனம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய அந்த நீதி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த நீதி நியாயத்தோடைய அந்த ஒரு ரூல்,
அந்த அதிகாரம், அதோடைய நியாயம், அத தேவன் என்ன பண்றாருன்னா 24 சிங்காசனமா 24 வகையில அவர் பிரிச்சு கொடுக்கிறார். அப்படின்னா இத நம்ம மூத்த சகோதரர் பிரதர் டேவிட் டொரைன் அவங்க இதை எப்படி இத கை ஆள்றாங்கன்னு பார்க்கும்போது, அந்த முக்கியமான சிங்காசனம் பிதாவாகிய தேவன், அவர்தான் நீதியும் நியாயமும் நிரம்பியிருக்கிறவர். மத்த சுத்தி இருக்கக்கூடிய சிங்காசனம் அது ஒரு சேட்டலைட் போல இருக்கான். சேட்டலைட் போல அப்படின்னா இப்ப பாருங்க, ஒரு கிரகம் இருக்கு, அந்த கிரகத்தை சுத்தி இருக்கக்கூடிய மத்த கிரகங்கள் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துணை, அதெல்லாம் தமிழ்ல ரொம்ப அதிகமான வார்த்தைகள் இல்லைங்களா. இப்ப அந்த சேட்டலைட் சொல்லக்கூடிய அத சுத்தி இருக்கக்கூடிய மத்த கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரகங்கள் எதனால தான் சுத்தி இருக்குன்னு பார்க்கும்போது அது நடுவுல இருக்கக்கூடிய முக்கியமான கிரகத்தினால தான். உதாரணத்துக்கு சூரியனை சுத்தி தான் பூமி மற்ற கிரகங்கள் என்ன ஆகுது, சுத்துது, இல்லைன்னா இயங்குது. அதே போலதான் பிதாவாகிய தேவன் இருக்கக்கூடிய அந்த சிங்காசனம் தான் நீதியின் சிங்காசனம். அந்த நீதிய தேவன் எப்படி பிரயோகப்படுத்துறாருன்னா இந்த 24 வழிகள்ல, அவருடைய வார்த்தைகள்ல. அதுதான் அந்த 24 சிங்காசனங்கள் அங்க இருக்கு நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 24 சிங்காசனங்கள் நம்ம சொல்லும் போது தேவனுடைய ஒரே நீதி தான், அதை அவர் எப்படி கையாளுகிறார், அதுதான் இந்த 24 சிங்காசனம் அடையாளமா இருக்க நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது முற்றிலுமாக இது ஒரு அடையாள பாஷையினால எழுதிருக்கிறதுனால, ஒரு தேவனுடைய பெரிய கிருபையினால இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி வசதி மூலியமா அந்த காட்சி எப்படி இருக்கும்னு நம்ம பிக்சர்ல பார்க்கும் போது பாருங்க, நடுவுல ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கு, அது சுத்தி பச்சை வானவில், அது சுத்தி இருக்கக்கூடிய 24 சிங்காசனங்கள், அது மேல 24 மூப்பர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை இதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடமா இருக்கு நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இந்த ஒரு பிக்சரை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது மனசுல வச்சுக்கலாம். இந்த பிக்சரை நம்ம மனசுல வச்சுக்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, தொடர்ச்சியா நம்ம இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும்போது ஏன் 24? ஏன்னா நம்ம ரெவலேஷன் ஸ்டடி நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்துட்டோம், ஒரு நம்பர் அது அடையாள பாஷையா இருக்காது. ஒருவேளை 1,44,000 அது 1,44,000 தான், அதுக்குன்னு ஒரு அடையாளம் இல்ல. 4 ஜீவிகள்னா 4 நம்பர் தான். அப்படின்னா 24 சொல்லும் போது அது 24 தான், அதுக்கு உள்ள எந்த ஒரு அடையாளமும் காணப்படுது. ஏன் 24? ஒருவேளை 36 இருந்திருக்கலாமே, இல்ல பைபிள்ல இருக்கக்கூடிய 66 இருந்திருக்கலாமே. ஏன் 24? ரொம்ப ஸ்பெசிபிக்கா பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது எப்படி இத புரிஞ்சு கொள்ளலான்னு பார்க்கும்போது, தேவனுடைய நீதி அவர் எப்படித்தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார்னா இந்த 24 எனக்கூடிய எண்ணில தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது எப்படி 24 எண்ணில அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார்னா, பொதுவாக நீங்க யூதர்கள் கிட்ட போயிட்டு உங்களுடைய பைபிள், அதாவது யூதர்கள் வழிபடக்கூடிய பழைய ஏற்பாட்டு, அந்த பழைய ஏற்பாட்டுல எத்தனை புஸ்தகம் இருக்குன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 24 புஸ்தகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. 24 புஸ்தகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் பழைய ஏற்பாட்டுல தான் அவருடைய நீதி நியாயங்கள் முழுமையா அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த நீதி நியாயங்கள் அவங்க எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டை ஒரு 24 புஸ்தகமா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. சோ இத குறித்து நம்ம ஆழமா தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை அவங்க எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும் போது, பைபிள் இருக்கக்கூடிய முதல்ல 5 புஸ்தகங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து உபாகம் இருக்கும், அது ஒரு புத்தகமா அவங்க என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம பாக்குற மாதிரி பேப்பர்ல இருக்காது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கக்கூடிய வேதாகமம் ஸ்க்ரால்ல இருக்கும், புஸ்தக சுருள்ல இருக்கும். ஒரு சுருள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தோரா எனக்கூடிய ஒரு சுருள், அதுக்குள்ள 5 புத்தகம் இருக்குங்களா. 5 புஸ்தகம் ஒரு சுருள்ல அவங்க எழுதி வச்சிருப்பாங்க.
இது ஒரு செட்டு. ஓகேங்களா, ஒரு புஸ்தகம். நெக்ஸ்ட் 10 புத்தகம் வந்து தீர்க்க தரிசனத்துக்காகவே டெடிகேட் பண்ணிருக்காங்க. எந்தெந்த புஸ்தகம்னா யோசுவா, நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல். இது வந்து என்னன்னு பார்க்கும்போது தனி புஸ்தகமா அவங்க வந்து தனித்தனி சுருள்ல எழுதி வச்சிருப்பாங்களாம். ஓகேங்களா, ஓசையால இருந்து மலாக்கி இது வந்து ஒரு புஸ்தகமா எழுதிருக்கிறாங்க. அப்படின்னா தீர்க்க தரிசனத்துக்குன்னு அவங்க எத்தனை புத்தகம் வச்சிருக்கிறாங்கன்னா 10 புத்தகம். இப்போ மொத்தம் எவ்வளவு பார்த்தோம்? 1 தோரா, அந்த 5 ஆகமம் ஒரு புக்கு, அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம்னு ஒரு 10 புத்தகம். ஒருவேளை நீங்க பிக்சர்ல நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் 13 புஸ்தகம் என்னன்னு பார்க்கும்போது அது எழுத்துக்கலாம். அதுல என்னென்ன வரும்னா சங்கீதம், நீதிமொழிகள், யோபு, உன்னத பாட்டு, ரூத்து, புலம்பல், அதாவது எக்லிஸ்டாட்டிக், பிரசங்கி, எஸ்தரு, தானியேல், எஸ்ரா, நெகேமியா ஒரு புத்தகமா, 1 நாளாகமும் 2 நாளாகமும் ஒரு புத்தகமா. அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ஒரு பழைய ஏற்பாட்டை வந்து அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா நியாயப்பிரமாணம்னு அந்த ஒரு ஆகமத்தை ஒரு புஸ்தகமாகவும், தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒரு 10 புஸ்தகமாகவும், மத்த எழுத்துக்கள் இந்த சங்கீதம், நீதிமொழிகள்லாம் 13 புஸ்தகமாகும். மொத்தம் நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எத்தனை புத்தகம் வரும்? 24 புஸ்தகம் வரும். அப்படின்னு அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல இருந்து ஒரு பாயிண்ட் நம்ம என்ன எடுக்கிறோம்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல சிங்காசனத்தை சுத்தி இருக்கக்கூடிய 24 இன்னொரு சிங்காசனம் எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது தேவன் பழைய ஏற்பாட்டுல அவருடைய நீதி நியாயங்கள் எழுதியிருக்கிறார் பாத்தீங்களா, அதுதான் அவருடைய நீதி எப்படி இருக்கும்னு எங்க நம்ம தேடினா கண்டுபிடிச்சிடலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம தேடினா கண்டுபிடிச்சிடலாம். அது யூதர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பொதுவா அவங்களுடைய பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை 24 புஸ்தகமா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கம்பைன் பண்ணிருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இது வந்து ஒரு ஸ்காலர், அவர் பேரு ஐசக் லீசர் எனக்கூடிய ஒரு ஸ்காலரு, பிலதெல்பியா அப்படின்னா அந்த ஒரு ஊர் பேர், அமெரிக்கால இருக்கக்கூடிய ஊர் பேர் பிலதெல்பியா, 1874 1874 அந்த வருடம் என்ன பண்ணிக்கிறாருன்னா பைபிள், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல யூதர்களுக்காக விசேஷமாக இந்த கன்சாலிடேட் பண்ணி இந்த அவங்களுடைய 39 புஸ்தகத்தை 24 புஸ்தகமா அவங்க சுருள்ல எப்படி எழுதப்பட்டிருக்கோ அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அதை கன்சாலிடேட் பண்ணி அவர் பிரதியை வெளியிட்டு இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இப்போ அந்த ஒரு சிங்காசனத்துல சுத்தி இருக்கக்கூடிய 24 மூப்பர்கள், அந்த ஒரு சிங்காசனம் எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது தேவன் அவருடைய நியாய பிரமாணத்தை, அவருடைய நீதி நியாயங்கள்ல அந்த 24 புஸ்தகமா இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டுல அவர் சொல்லியிருக்கார். முதல் பாயிண்ட். அப்ப அந்த மூப்பர்கள் யார்? அந்த சிங்காசனத்துக்கு மேல வீட்டு இருக்கக்கூடிய அந்த மூப்பர்கள் யார்? அந்த சிங்காசனம் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா அந்த 24 சிங்காசனம் அது பழைய ஏற்பாட்டுல தேவன் எழுதி வச்சிருக்கிற அவருடைய நீதி நியாயம். ஏன்னா அவருடைய சிங்காசனமே எது பேஸ்ல தான் இருக்கு, நீதியும் நியாயமா. அந்த நீதி நியாயத்தை வந்து 24 வகையில அவர் என்ன பண்ணிருந்தா பிரிச்சு வச்சிருக்கிறார். அந்த 24 வகையில பிரிச்சு வச்சிருக்கிற தேவன் அது மேல யார உட்கார வச்சிருக்கிறார்னா மூப்பர்களை. யார் இந்த 24 மூப்பர்கள்? மூப்பர்கள்னா பொதுவா அன்பான சகோதர சகோதரிகளே வயதுல முதிர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒருவேளை நம்ம எந்த ஒரு துறையில எடுத்துக்கினாலும் அதிகாரத்தோடைய உச்சத்துல யார் இருப்பாங்க? வயதுல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான், முதிர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அததான் மூப்பர்கள் சொல்றாங்க. அப்படின்னா தேவன் முதிர்ந்தவர்களை இல்ல தேவனுடைய விஷயத்துல முதிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு நம்ம கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா தேவன் எழுதி வச்ச தீர்க்க தரிசனங்கள். தேவனே மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிற அவருடைய தீர்க்க தரிசனங்கள், முதிர்ந்த தேவனுடைய வார்த்தைகள். அப்படின்னா அந்த 24 என்பது பழைய ஏற்பாட்டு கால புஸ்தகங்கள். அந்த புஸ்தகத்துல எல்லாமே நம்ம எடுக்க முடியாது. எது ரொம்ப முக்கியமா எடுக்கிறோம்னா அந்த மூப்பர்கள்,
24 மூப்பர்கள் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கக்கூடிய 24 மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்க தான் எதை குறிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மூப்பர்களா குறிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சிங்காசனத்துல? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 4:4. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகள் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்க கண்டு. அவங்க உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு அமர்ந்து இருக்கிறாங்க. அமைதியா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது என்ன குறிக்குது? அந்த 24 தீர்க்க தரிசனங்கள் தேவனுடைய அந்த நீதிக்காக அமைதலா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? காத்துட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த ஒரு தீர்க்க தரிசனங்கள் எப்போ என்ன ஆகும்? வெளிப்படும். பாருங்க, அந்த 24 நம்ம சொல்லும் போது பழைய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாடுல ரொம்ப மிகுந்த ஒரு முதிர்ச்சியான தேவனுடைய வார்த்தைகள் என்னன்னு பார்க்கும் போது தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் சிங்காசனத்து மேல என்ன ஆயிட்டு இருக்கு? அமர்ந்து இருக்கு. அப்படின்னா தேவனுடைய அந்த நியாயம், அந்த நீதி, இல்ல நியாய தீர்ப்பின் அதிகாரம், இதெல்லாம் அந்த தீர்க்க தரிசனத்துல என்ன இருக்கு? அமர்ந்துட்டு இருக்கு. அமர்ந்துட்டு இருக்கு. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய மூத்த சகோதரர் அடிக்கடி சொல்வார் என்னன்னா, ஏன் நீங்க பயப்படுறீங்க? தேவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறார். எப்படி தேவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாருன்னா, இந்த 24 மூப்பர்கள் கண்ட்ரோல்டா இருந்தாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் அது நிறைவேறாம அமைதலா இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோலா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நிறைவேறிச்சுன்னா என்ன ஆகுங்க? அந்த தீர்க்க தரிசனம் இந்த பூமி இருக்காது. அது மாதிரி நம்ம கவனிக்கும் போது தேவனுடைய முதிர்ச்சியான வார்த்தை 24 மூப்பர்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல மாம்சீக இஸ்ரேலர்களை யார் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறதுன்னு பார்க்கும்போது அங்க வாழ்ந்த தீர்க்க தரிசிகள் தான். தேவன் என்ன சொல்றாரோ அதை அவங்க போய் கன்வே பண்ணுவாங்க. ஜனங்க அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு அவங்க கண்ட்ரோல் ஆகணும். அந்த தீர்க்க தரிசி சொல்லிட்டா யார் சொன்ன மாதிரி? தேவனே சொன்ன மாதிரி. அந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது அந்த சிங்காசனத்தை சுத்தி இருக்கக்கூடிய 24 மூப்பர்கள்னா 24 தேவனுடைய முதிர்ச்சியான வார்த்தைகள். அதுதான் 24 தீர்க்க தரிசனம். இந்த 24 தீர்க்க தரிசனம் எதை குறிச்சு பேசுது, இல்ல யார குறிச்சு பேசுதுன்னு பார்க்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Acts 3:21. Acts 3:21. உலகம் தோன்றும் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும். பாருங்க, உலகம் தோன்றும் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசி மூலியமாக, பாருங்க, பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலியமாக அவர் என்ன சொல்றாரு? வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் நிறைவேறி தீரும் காலம். காலம் அப்படின்னா இது எந்த காலத்தை குறித்து பேசுது அப்படின்னா, இந்த ஒரு வசனம் நிறைவேறதுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு பரலோகத்துல தான் இருப்பார். இந்த வசனம் எப்போ நிறைவேற துவங்குதோ அவர் எங்க இருக்க மாட்டாரு? பரலோகத்துல இருக்க மாட்டாரு. எங்க வந்துருவாரு? பூமிக்கு வந்துருவாரு. அப்படின்னா இந்த 24 மூப்பர்கள், சிங்காசனத்துல சுத்தி இருக்கக்கூடிய 24 மூப்பர்கள் எந்த தீர்க்க தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் தான். கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகையும் இந்த பூமியில ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய தீர்க்க தரிசனம். அப்படின்னா இந்த 24 தீர்க்க தரிசனமும் எதை குறித்து, யார குறித்து பேசுதுன்னா கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகை குறித்தும் தேவனோட ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கிறது குறித்தும். அதுதான் தேவன் எப்பங்க இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடில இருந்து பரிசுத்த தூதர்கள் மூலியமாக, பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலியமாக என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு பார்க்கும்போது அவர் சிங்காசனத்துல சுத்தி இருக்கக்கூடிய அந்த 24 தீர்க்க தரிசனங்கள் தான். அந்த 24 தீர்க்க தரிசனத்தோடைய அந்த ஒரு விளைவு எப்படி இருக்கு பார்க்கும்போது எபிரியர் 1:11-2 நம்ம வாசிக்கலாம்.
11:2. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். பாருங்க, முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் எல்டர்ஸ் அப்படின்னா இது யாரை குறிக்குது? முற்பிதாக்களை குறிக்குது. முற்பிதாக்கள் மூலியமாக தேவன் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது ராஜ்யத்தை பத்தியான 24 தீர்க்க தரிசனங்கள் ஒரு நல்ல சாட்சியா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த ஒரு சிங்காசனத்தை சுத்தி இருக்கக்கூடிய 24 தீர்க்க தரிசனம் எதை குறிச்சதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய நீதி. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் ஏன் காமிச்சார்னா ஆதாம் என்ன ஆயிட்டாரு? அவருடைய அந்த ஒரு நிலையிலிருந்து விழுந்துட்டாரு. இப்போ நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4 நாள்ல இந்த 24 மூப்பர்கள் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏன் தேவன் எழுதினார்னா அங்க ஆதாம் நீதிய தவறுதனால விழுந்துட்டாரு. இப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது மறுபடியுமாக எழுந்து போன அந்த நீதிய யார் கத்துக்கணும்? ஆதாமுடைய சந்ததி கத்துக்கணும்னா எந்த காலத்துல கத்துவாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துல தான் கத்துக்குவாங்க. அந்த ஒரு ராஜ்யத்தை பத்தியான 24 தீர்க்க தரிசனங்கள் தான் நம்ம இந்த நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகள், இப்போ அந்த அந்த ஒரு 24 மூப்பர்கள் யாருன்னா 24 தீர்க்க தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். அவங்க தரித்து கொண்டிருக்கிற அந்த உடை எப்படி இருக்கு? வெண் வஸ்திரம் இருக்கு. அப்படின்னா முற்பிதாக்கள் ஒரு நல்ல சாட்சி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பெற்றுக்கொண்டாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த அந்த ஒரு தீர்க்க தரிசிகள் அவங்களுடைய சாட்சி எப்படி ஆயிட்டாங்க? நல்ல சாட்சி பெற்றுக்கொண்டாங்க. வெண் வஸ்திரம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு நீதிமானா அவங்க வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. தேவன் சொன்ன பிரகாரம் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய தலையில என்ன இருக்கு? பொற்கிரீடம் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல ஒவ்வொரு முற்பிதா முக்கியம் இல்ல, அவங்க பேசின சத்தியங்கள் தான் முக்கியம். அவங்க பேசின அந்த ஒரு ராஜ்யத்தின் அந்த தீர்க்க தரிசனம் தான் முக்கியம். அவங்களுக்கு என்ன தேவன் ஒரு டிவைன் அத்தாரிட்டி என்ன கொடுத்திருக்கிறார்னா ராஜ்யத்தை பத்தியான அந்த தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கான வாய்ப்பு. நம்மளுடைய மூத்த சகோதரர் சொல்லும் போது அவங்களுக்கு ஏன் வெண்வஸ்திரமோ தலையில கிரீடம் போட்டிருக்கிறாங்கன்னா, அதாவது முற்பிதாக்கள் மூலியமா ஏன் இந்த ஒரு பிக்சர் காமிக்கிறாருன்னா அந்த மூப்பரா இத பார்த்து யார் பலன் அடைகிறதுக்கா? உண்மையான சபை பலன் அடைகிறதுக்கான. ஒருவேளை இந்த 24 சிங்காசனத்தை பத்தியான 24 தீர்க்க தரிசனத்தை நம்ம கவனிச்சுட்டு அதை விசுவாசிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துட்டோம்னா நமக்கும் பொற்கிரீடம் கன்ஃபார்ம், அந்த தெய்வீக சுபாவம் உறுதி. அதுதான் இந்த இடத்துல காமிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா அந்த 24 மூப்பர்கள் தலையில என்ன பண்றாருன்னா அந்த பொற்கிரீடத்தை தரா. அப்படின்னா நம்ம இனிமே கவனிக்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய நீதி நியாயம் நிறைவேறக்கூடிய காலம் எதுன்னு பார்க்கும்போது 1874 இருந்து துவங்கி வரக்கூடிய நெக்ஸ்ட் 1000 இயர்ஸ் 2874 வரை இந்த 24 மூப்பர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைவேற போறாங்க. ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் என்ன ஆக போகுது? நிறைவேற போகுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியம் தான் யாருக்கு பவுண்டேஷன் இருக்கும்? உண்மையான சபைக்கு பவுண்டேஷன் இருக்கும். எங்க வசனம் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழ் சந்திரன், பாதங்கள் கீழ் சந்திரன் இருந்துச்சு. சந்திரன் எதை குறிக்குதுன்னா பழைய ஏற்பாடு. அதுல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். உண்மையான சபைக்கு பவுண்டேஷன் என்னங்க? அந்த பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம். இப்போ தியானிக்கக்கூடிய 24 தீர்க்க தரிசனம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ நம்ம கவனிக்கும் போது தொடர்ந்து அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு வார்த்தைகளை கவனிக்கும் போது அந்த மூப்பர்கள் என்ன ஆகுறாங்க? அந்த சிங்காசனத்துக்கு மேல உட்கார்ந்து நிற்கிறாங்க, அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு விதமான அடையாள பாஷை. அந்த காலத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 24 மூப்பர் பத்தி ரொம்ப விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷம்
4ஆம் அதிகாரத்துல விரிவா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மூப்பர்கள் குறித்து முழு வெளிப்படுத்தின விசேஷத்துல 6 இடத்துல குறிப்பிட்டப்பட்டிருக்கு. 4ஆம் அதிகாரத்துல 4 மற்றும் 10 2 டைம். அதுக்கப்புறம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதுக்கப்புறம் 8ல இருந்து 14. அதுக்கப்புறம் 7ஆம் அதிகாரம் 13ல இருந்து 17. நெக்ஸ்ட் 11ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் 17வது வசனம். நெக்ஸ்ட் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதுக்கப்புறம் 19 நாள். இதெல்லாம் ஸ்லைட்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அதாவது 6 இடத்துல இந்த மூப்பர்கள் பத்தி பேசுறாங்க. எல்லா இடத்துலயும் மூப்பர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அமர்ந்து இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:10. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணங்கமாய் விழுந்து. இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த சிங்காசனத்தை சுத்தி இருக்கக்கூடிய 24 மூப்பர் என்ன ஆகுறாங்கன்னா அந்த ஒரு சிங்காசனத்துக்கு பார்த்துனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே என்ன பண்றாங்க, வணக்கமாய் விழுந்து. சதா காலம் இருங்க, வணக்கமாய் விழுந்து. இதுதான் ரொம்ப முக்கியம். 24 மூப்பர்கள் அமர்ந்து இருக்கிறாங்கன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறல. அவங்க விழுந்து அப்படியே சாஷ்டாங்கமா விழுறாங்கன்னா தேவன் அவருடைய நீதினால அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் போது அவருடைய வார்த்தையா இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம், முதிர்ந்த வார்த்தையா இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் அப்படியே தேவன் முன்னாடி சாஷ்டாங்கமா விழுறாங்க. எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். ஒருவேளை நம்ம பார்க்க போறோம், தேவனுடைய குணலட்சணத்தை பார்த்து மிரண்டு தேவனுடைய வார்த்தையா இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் என்ன ஆகுது, தேவனுக்கு அல்ல, அப்படியே விழுறாங்க. ஏன்னா பரிசுத்த தீர்க்க தரிசனம் மூலியமாக ஆயிரக்கணக்கு வருஷமா அமர்ந்து இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் அது நிறைவேறும் போது தேவன் அவருடைய கால்ல சாஷ்டாங்கமா அங்க என்ன ஆகுறாங்க, படிந்து விழுறாங்க. சில இடத்துல என்ன ஆகும்னு பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் வெறும் ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும், பல பேர்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய கோணமா இந்த ஒரு மூப்பர்கள், அதாவது தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதலை நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும் போது இப்போ 7ஆம் சபை காலத்துல இருக்கக்கூடிய யோவான் வகுப்பார் கிட்ட ஒரு 2 தீர்க்க தரிசனம் 2 மூப்பர்கள் எப்படி பேசுறாங்க நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இது நம்ம மைண்ட்ல டியூன் பண்ணிக்கலாம், வரக்கூடிய நாட்கள்ல அது எப்படி இது நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு. இப்ப பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதர் கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கின்றார் என்றான். இப்ப பாருங்க, இப்ப நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசிக்கும் போது எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு உபத்திரங்கள், இந்த உலக போற போக்க பார்த்துட்டு நம்ம எவ்வளவு துக்காடிறோம். இத பத்தி நீ அழ வேண்டாம். ஒரு மூப்பர் எழுந்து சொல்றாரு, என்ன 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 வார்த்தை சொல்றாரு, நீ அழ வேண்டாம், இதோ இதோ யூத கோத்திரத்து சிங்கமும், பாருங்க, யூத கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும், ஆமா, அந்த முத்திரை போட்ட புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லும் போது இந்த தீர்க்க தரிசனம், இந்த மூப்பர் யார், எங்க நம்ம இவரை பார்க்கலாம்னு பார்க்கும் போது யாக்கோப்பு அவர் பேசின தீர்க்க தரிசனம் தான் இங்க நிறைவேறுது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:10, ஜெனிசியஸ் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாயப்பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதில்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். பாருங்க, செங்கோல் எடுத்துன்னு ஒருத்தர் வருவாரு. அவர் யார்? கர்த்தர் இயேசு. ஏசாயா 11:1, 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஏசாயா ரொம்ப துல்லியமா சொல்லிட்டாரு. யாருடைய வேர்ல இருந்து வருவாரு? ஈசா, அதாவது தாவீதோடைய அப்பாவுடைய வேர்ல இருந்து ஒருத்தர் என்ன ஆக்குறாரு, ஒரு துளிரா வருவாரு. சோ கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொரு மூப்பர் எழும்பும் போது பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் பேச வச்ச அந்த தீர்க்க தரிசனம் தான் என்ன ஆகும், நிறைவேறது நம்ம பாக்குறோம். இப்போ இன்னொரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
13. அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, இவரு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல ஒரு மூப்பர் என்ன ஆகுறாருன்னா எழும்புறாரு. எழும்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். பாருங்க, வெள்ளை அங்கை தரித்து கொண்டு எங்கத்துல இருந்து இவங்க வந்தாங்க. இங்க யாரு குறித்து பேசுறாருன்னா திரள் கூட்டத்தை பத்தி பேசுறாரு. ஒரு மூப்பை எழுந்துட்டு திரள் கூட்டத்தை பத்தி பேசுறாரு. யார் அந்த திரள் கூட்டம், இவங்க எங்கத்துல இருந்து வந்தாங்க கேட்கும் போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இவங்க எப்படி வந்தாங்க கேட்கும் போது, இல்ல இவங்க அப்படியே தானா வரல. இவங்க எப்படி வந்தாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் இவங்களை பத்தி என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. எங்க சொல்லியிருக்கிறாங்க பார்க்கும்போது ஆபாக்குக் 3:17. ஆபாக்குக் 3:17. அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளின் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமற் போனாலும், கிடாயில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இது வந்து திரள் கூட்டம் பேசக்கூடிய வார்த்தைகள். அப்படின்னா எல்லாமே அந்த அறுவடை காலம் முடிஞ்சிட்டு இவங்க திகச்சு போய் நிக்குவாங்க. சோ ஆனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னா அவங்களுக்கான பங்கு, அவங்களுக்கான அந்த ஒரு என்ன சொல்றதுங்க ரட்சிப்பு குறித்து அவங்க என்ன ஆவாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அதுதான் அந்த ஒரு வெண் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால வெண் வஸ்திரத்தை துவைக்கப்பட்டு நிக்கிறவங்க இவங்க யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இந்த மாதிரி அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் இல்லைங்களா, அந்த 24 தீர்க்க தரிசனங்கள், ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் எங்க சம்பவிக்க கூடியதா இருக்குன்னு பார்க்கும்போது 1874 பிறகு, 1874 பிறகு தேவனுடைய ராஜ்யம் துவங்கின அந்த காலத்துல இருந்துதான் ஒவ்வொரு மூப்பர்கள் ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் என்ன ஆகும்னு பார்க்கும்போது 1 by 1 1 by 1 1 by 1 அது என்ன ஆகும், தொடர்ந்து அது நிறைவேறி கொண்டே இருக்கும். நம்ம பார்க்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அந்த 24 மூப்பர்கள் சொல்லும் போது 24 தீர்க்க தரிசனங்கள் தவிர அங்க பேசப்பட்ட நபர்கள் கிடையாது. ஒருவேளை ஆபாக்குக் பேசினார்னா அந்த மூப்பர் ஆபாக்குக் இல்ல, அவர் பேசப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அப்படின்னா தேவன் மனித பாத்திரமாக அந்த தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த தீர்க்க தரிசிகளை பயன்படுத்திருக்கிறார். அங்க ஆபாக்குக் முக்கியம் இல்ல, ஆபாக்குக் மூலியமா வந்த வார்த்தை தான் முக்கியம். அதான் அந்த சிங்காசனத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு 24 மூப்பர்கள்னா ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசி தேவனுக்கு முன்பாக ஒரு நீதி நியாயமா வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக தேவன் என்ன பண்ணிக்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, ராஜ்யத்தை பத்தியான தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு தவிர அவங்க முக்கியம் இல்ல, அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் தான் முக்கியம். தேவன் தந்த அந்த தெய்வீக அதிகாரம் அந்த 24 மூப்பர்களுக்கு என்னன்னு பார்க்கும்போது அந்த 24 ராஜ்யத்தின் தீர்க்க தரிசனம் சொல்றதுதான் அவங்களுடைய காரியமா இருந்தது நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ சிங்காசனத்தில் சுத்தி இருக்கக்கூடிய 24 மூப்பர்கள், 24 ராஜ்யத்தோட தீர்க்க தரிசனங்கள் என்ன என்ன, அதாவது ஒன்னு ரெண்டு நம்ம எக்ஸாம்பிளா நம்ம பார்த்தோம். ஆனாலும் வரிசையா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இல்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு இல்லைங்களா, அது நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த 24 தீர்க்க தரிசனத்துடைய வசனங்கள் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இந்த வசனங்கள் நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கும் போது ஒரே ஒரு விஷயம் நமக்கு டைரக்டா எதை குறித்து தான் இது பேசுதுன்னு பார்க்கும்போது 1874 பிறகு நடந்து இருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனம், தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாத பாகத்துல இருந்து கண்ணுக்கு தெரிகிற பாகம் வரை 1000 வருஷத்துக்கு அவர் என்ன பிளான் பண்ணிருக்கிறார், அந்த 24 தீர்க்க தரிசனம் நம்ம கவனிக்க போறோம். சிங்காசனத்திலிருந்து, தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு அத்தாரிட்டியை டெடிகேட் பண்றார், பிரிச்சு வைக்கிறார். இந்த 24 வகையில அவருடைய நீதி நியாயம் இந்த பூமியில என்ன ஆகும், ஸ்தாபிக்கும். சமாதானம் ராஜ்யமும் நீதியின் ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கும் வரை
24 மூப்பர்கள் முழுமை என்ன ஆக மாட்டாங்க, தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ள மாட்டாங்க. ஒன்ஸ் நிறைவேறி தீட்டு முடிச்சிட்டு பிறகு அந்த 24 மூப்பர்கள் என்ன ஆவாங்க, வணங்குவாங்க. சோ இது நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்க எந்த சூழல்ல வணங்குவாங்கன்னு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ அந்த 24 மூப்பர்கள் யார், அவங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் என்ன, ஒன்னா பார்த்து இன்னைக்கு நம்ம பாடத்தை முடிக்கலாம். முதல் தீர்க்க தரிசனம் ஏனோக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஏனோக்கு, அவரு என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? யூதா 14:15. யூதா 14:15. தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். 14. ஆதாம் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும், ஆதாமுடைய 7ஆம் தலைமுறையா இருக்கக்கூடிய ஏனோக்கு, அதாவது ஆதாம்ல இருந்து 7வது தலைமுறை யாரு? ஏனோக்கு. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஒவ்வொரு வசனமும் ரொம்ப முக்கியங்க. ஏன் 7வது தலைமுறை? ஏன் 7வது தலைமுறைனா 6வது வருஷத்துல 7,000 இயர்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயத்த 7வது தலைமுறையா இருக்கக்கூடிய ஏனோக்கு பேசணும். அதுதான் தீர்க்க தரிசனம். அவர் என்ன தீர்க்க தரிசனம் பேசுறாருன்னா வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ எல்லோரும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும். அப்படின்னா 7,000 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருக்கும்? எல்லாம் அவபக்தியா தான் இருக்கும். எல்லாமே ஒரு சீரான நிலையில இருக்காது. அப்படி சீரான நிலையில இல்லாத போது என்ன நடக்கும்னா, தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகளின் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். சோ இது கர்த்தர் இயேசுடைய 2ஆம் பிரசனத்துல இருக்கக்கூடிய அப்போகலிப்சிஸ் பத்தி பேசுற வார்த்தை. கர்த்தர் இயேசு அவருடைய தூதர்கள் கூட வருவார்னா, கர்த்தர் இயேசு மற்றும் மகிமை அடைந்த சபையோடு அவர் என்ன பண்றாருன்னா நியாய தீர்ப்பு இந்த பூமியில கொண்டு வர போறார். சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டே, ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனமே கர்த்தர் இயேசுடைய 2ஆம் தரிசனத்தை குறித்து தான் இந்த ஏனோக்கு என்ன பண்றாருன்னா அந்த தீர்க்க தரிசனத்தை துவங்குறார். அதாவது 1874 கர்த்தர் இயேசுடைய பரோஷியா சபைக்காக, ஆனா இந்த வசனம் சபையோட. சோ அதுதான் நம்ம கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான வசன பகுதியா காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை, நியாய பிரமாணிகன்கள் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். சோ இந்த இடத்துல கவனிக்கும் போது அந்த சமாதான கர்த்தர் எங்க வருவாரு? யூதாக்கு வருவாருன்னு சொல்லும் போது அவர் எப்படி வருவாருன்னா கையில எப்படி என்ன கொண்டு வருவாரு? செங்கோல். தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியற அளவுக்கு ஸ்தாபிக்கும் போது அதுக்கு அதிகாரி யாரா தான் இருப்பாரு? கர்த்தர் இயேசு தான் இருப்பாரு. அவர் கையில என்ன வந்துடுச்சு? கையில செங்கோல் வந்துடுச்சு. அப்படின்னா இந்த உலகத்தின் ராஜ்யத்தை முழுமையா அவர் தோக்கடிச்சிட்டு அவருடைய கையில என்ன இருக்குங்க? செங்கோல். 1914 அந்த புறஜாதியோட காலம் என்ன ஆயிடுச்சு? அந்த காலம் நிறைவேறும் போது இஸ்ரேல் மேல முழு பொறுப்பு யார் கையில தான் இருக்கு? ஒருவேளை இப்ப நடக்கக்கூடிய யுத்தத்தை கூட யார் தான் முன்ன நின்று செஞ்சுக்கிறாரு? கர்த்தர் இயேசு தான். அதுதான் நம்ம பிரதர்ஸ் அப்பப்போ சொல்லுவாங்க, God is controlling. So what? எதுக்கு நம்ம டென்ஷன் எடுத்துக்கணும்? தேவன் கண்ட்ரோல் பண்றார். தீர்க்க தரிசனங்கள் என்ன ஆயிட்டு இருக்கு? கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்ம எது குறிச்சா நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்ம பயப்படக்கூடாது. அதுக்குன்னு விழிப்புணர்வாக இருக்கக்கூடாதுன்னு இல்லை, பயம் தேவையில்லை, அந்த விஜிலன்ஸ் தேவை. ஏன்னா நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேறணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த மூப்பர்
முதல் மூப்பர் யாருன்னு பார்க்கும் ஏனோக்கு, அவர் சொன்ன தீர்க்க தரிசனம். நெக்ஸ்ட் யாக்கோபு, அவர் சொன்ன தீர்க்க தரிசனம். மூணாவது மோசே. உபாகமும் 18ஆம் அதிகாரம் 15-19. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி உனக்கு முன் நடுவே உன் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை. இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது இங்க கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பார். எப்ப எழுப்பாரு? அந்நாட்களில். இது யாருன்னு கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது கர்த்தர் இயேசு தான் அந்த தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி சொல் கேளாத எவனும் என்ன ஆவாங்க, ஜனத்துல இருந்து அறுப்புண்டு போவார். அவர் மோசே போல இருக்க மாட்டார் இல்லைங்களா, மோசே போல அவர் நடத்த மாட்டார். இதுதான் ராஜ்யத்தை குறித்தான தீர்க்க தரிசனம். இது வெறும் கர்த்தர் இயேசு மட்டும் இருப்பாங்களான்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கூட யாரா இருப்பாங்க, அவங்களுடைய சகோதர வகுப்பார இருக்கக்கூடிய சபையும் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க. சரி, அடுத்த தீர்க்க தரிசனத்தை நம்ம வாசிக்கலாம். சாமுவேல் சொன்ன தீர்க்க தரிசனம், நேரடியான வசனம். 2 சாமுவேல் 7:13. 2 சாமுவேல் 7:13. அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யம் பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். I will establish the throne of his kingdom forever. நேரடியான வசனம், தேவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். 2 சாமுவேல் 7:13 நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் யோபு, அவர் என்ன பேசுறாரு, அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன? யோபு 19ஆம் அதிகாரம் 25-26. ஜோப் 19:25-26. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலாவது அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். இது என்ன ரெசரக்ஷன் குறித்து யார் பேசுறாங்க? யோபு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பார்த்திருக்கீங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. உயிர்த்தெழுதல் பத்தியான சத்தியம். அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாம்சம் அழுகி போனாலும் என்னோட மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவாரு, உயிர்த்து எழுப்புவார். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் பாருங்க, ராஜ்யத்து குறித்தான தீர்க்க தரிசனம் யோபு சொன்னார். நெக்ஸ்ட் தாவீது சங்கீதம் 30:5. சாம்ஸ் 35. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். விடியற் காலத்தின் களிப்புண்டாகும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர், ஜாய் கம்மத் இன் த மார்னிங். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வித் ரிசல்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு, விடிய காலம் வெளிச்சம் வந்தாச்சு. இந்த ஒரு வீப்பிங் மே என்டியூர் ஃபார் அ நைட் பட் ஜாய் கம் இன் த மார்னிங். அழுந்தது போதும், விடியல் என்ன ஆயிடுச்சு, வந்தாச்சு. தாவீது சொன்ன அந்த தீர்க்க தரிசனம். நெக்ஸ்ட் சாலமோன் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்ம வாசிக்கலாம். சாலமோன் சொன்ன தீர்க்க தரிசனம் அது நம்ம எங்க பாக்குறோம்னு நம்ம சொல்லும் போது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22-30. கர்த்தர் தமது கிரியைகளின் முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுக்களும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியும் அதன் வேலிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடி அதற்கு எல்லையை கட்டளையிட்டு
பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இது வந்து கர்த்தர் இயேசு பத்தியான பேசின அந்த ஒரு தீர்க்கதரிசனம். அவர் இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்பா எந்த நிலை வந்துட்டு பிறகு அவர் செய்யக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் வந்து சாலமோன் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது அவருடைய வார்த்தைகளை அவர் சொல்லிருந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஏசாயா 35:8-10. எங்கே பெரும் பாதையின் வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். இது வந்து எதை குறித்து பேசி பார்க்கும்போது மூன்றாவது வழி, த ஹைவே ஆஃப் ஹோலினஸ் குறித்து பேசக்கூடிய ஒரு வசனமா காணப்படுது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த தீர்க்கதரிசி எரேமியா 31:29-30. பிதாக்கள் திராட்சக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகள் பற்கள் பூச்சி போயின என்று அந்நாட்கள் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சக்காய்களை தின்பானோ அவனுடைய பற்கள் கூசி போகும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். புது உடன்படிக்கை நியமத்தை குறித்து யார் பேசுறாங்க? எரேமியா பேசுறாரு. இப்போ பிதாக்கள் திராட்சைக்காய் அந்த பழத்தை தின்னதுனால யார் பிரச்சனை ஆச்சுங்க? பிள்ளைகள் பல்லு கூசி போயிடுச்சுன்னா ஆதாமுடைய பாவசாபம் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஆனா புது உடன்படிக்கை நியமத்துல யார் ஒருவன் அவங்க சொந்த பாவம் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன ஆகும்? பிரச்சனை ஆகும். நியூ கவர்னன்ட் பத்தி யார் பேசுறாங்கன்னு பார்க்கும்போது எரேமியா பேசுறது நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் எசேக்கியேல் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். எசேக்கியேல் 31 அதிகாரம் 29-30. எசேக்கியேல் எசேக்கியேல் 21:26-27. எசேக்கியேல் 21:26-27. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்த்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும். பாருங்க, கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரன் வருமட்டும். கர்த்தர் இயேசு 1874 வந்துட்டார். அதாவது 1914 என்ன பண்ணிட்டாரு? புறஜாதியோடைய கரங்கள்ல இருந்து அந்த எருசலேம் என்ன பண்ணிட்டாரு? வாங்கிட்டார். கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். பாபிலோன்ல இருந்து மீடோ பர்ஷியா கவிழ்த்துட்டார். மீடோ பர்ஷியால இருந்து கிரேக்க கவிழ்த்துட்டார். கிரேக்ல இருந்து ரோம கவிழ்த்துட்டார். ரோம்ல இருந்து அவருடைய உரிமைக்காரன் முற்றிலுமாக அந்த ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். நெக்ஸ்ட் தானியேல் 12 அதிகாரம் 12 தானியேல் சொன்ன தீர்க்க தரிசனம். 1335 நாட்கள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியம். அவ்வளவுதாங்க. 1335 நாள் அப்படியே கால்குலேட் பண்ணா 1874 வரைக்கும் ஒருத்தர் யாராவது காத்திருந்து சேர்ந்தா அவங்க யாருங்க? பாக்கியவான். ராஜ்யத்தோடைய தீர்க்க தரிசனங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் ஓசையா 3:5. ஓசையா அவர் என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு பார்க்கலாங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிகையாய் வருவார்கள். இது வந்து இஸ்ரேல குறித்து பேசுது. கடைசியில இஸ்ரேல் யாரை தேடித்தான் வரணும்? அந்த ஒரு தாவீது உடைய அந்த ஒரு ராஜாவை தேடித்தான் அவங்க வருவாங்க. சோ அது கவனிக்கும் போது ஓசியா சொன்ன காரியம். யோவேல் என்ன சொல்றாரு நம்ம வாசிக்கலாம். யோவேல் 2 அதிகாரம் 28.
அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இது வந்து ராஜ்யத்தை குறித்தான மிக முக்கியமான தீர்க்க தரிசனமா இருக்கு. நம்ம பார்க்கணும் வேலை குறித்துலாம் இந்த தீர்க்க தரிசனம்னா ஒரு தனித்தனி பாடமா இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13-15. இதோ உழைக்கிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர் தேசத்தில் நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். இது வந்து ராஜ்யத்தோட ரொம்ப ஆக்குரேட்டான வசனம். The plowman shall take over the reaper. இது என்ன அர்த்தம்? அதாவது இப்போ நடக்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது அறுவடை நடந்துன்னு இருக்கு. அறுவடை நடக்கும் போது யாராவது நிலத்தை உழுவாங்களா? நிலத்தை அந்த உழுதல் செய்வாங்களா? பார்க்கும்போது செய்ய மாட்டாங்க. ஆனா இப்ப நடக்கக்கூடிய காரியம் என்னன்னா, உண்மையான சபையை கர்த்தர் அறுவடை பண்றாரு. இந்த மனுக்குலத்தோடைய அமைப்புகளை என்ன பண்றாருன்னா, அந்த மண்ணுல அந்த ஒரு உழுவது இல்லைங்களா, அதை போட்டு இந்த பூமி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சரி பார்த்து இருக்கிறாரு. இந்த உழுவுற காரியம் எப்ப செய்வாங்கன்னு பார்க்கும் போது அதுதான் வந்து இந்த ஒரு அக்ரிகல்ச்சர்ல விவசாயத்துல முதல் ஸ்டெப் அதுதான். ஒருத்தர் உழுவதுட்டு பிறகுதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விதைய போடுவாங்க. அது விதை வளர்ந்து பலன் கொடுத்து அதை அறுக்கும் போது அறுவடைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அறுவடை காலத்துல என்ன நடக்குதுன்னா, உண்மையான சபையை கர்த்தர் என்ன பண்றாரு, அறுவடை பண்றாரு. அதே போல இந்த பாலாகின பூமி என்ன பண்றாரு, சரி பண்றாரு. இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம தியானிக்கணும். ரொம்ப பெரிய தீர்க்க தரிசனங்கள். ஆனா தேவனுடைய கிருபையில அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் என்ன ஆயிட்டு இருக்கு, அவ்வப்பொழுதும் நிறைவேறி கொண்டிருக்கு நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, அடுத்தது ஒபேதியா 21ஆம் வசனம். ஏசாவின் பர்வதத்தை நியாய தீர்ப்பதற்கு இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதா இருக்கும். இந்த இடத்துல ஒபேதியா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் நம்ம முழுவதும் பார்த்தோம்னா இது பேர் சபைக்கு வரக்கூடிய அழிவு பத்தியான பேசக்கூடிய தீர்க்க தரிசனம். இதுல ஏசாவு வருவாங்க, பாஸ்ரா வருவாங்க. இவரை யாருன்னு பார்க்கும்போது பேர் சபைகளுடைய அமைப்புகள். இந்த அமைப்புகளுடைய முடிவு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அந்த அமைப்புல மாட்டிட்டு இருக்கிற ஜனங்களை மீட்கிறதுக்கு யார் வருவாங்க, ரட்சகர்கள் வருவாங்க. ரட்சகர்கள் ஒருத்தர் இல்ல, ரட்சகர்கள். உண்மையான கிறிஸ்துவும் சபையும் இந்த பாபிலோன் எனக்கூடிய அமைப்புக்கு ஒரு முடிவு கட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அன்பானவர்களே, அவங்க அந்த முழு ஜனங்களையும் மீட்டெடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்த தீர்க்க தரிசன வசனங்கள், யோனா பேசக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். யோனா 4:10-11. ஜோனா 4:10-11. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்கு பரிதபிக்கின்றாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 124,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காய் நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். சோ இது வந்து நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அந்த நீதி இந்த யோனா கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, தேவன் ஒரு அநியாயக்காரங்களே மறிக்கிறதுக்கு தேவன் என்ன அவருக்கு என்ன ஆகல, அவருக்கு மனசு இல்ல. அப்படின்னா இந்த இடத்துல சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, யோனா கிட்ட இருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன சத்தியங்கள் என்னன்னு கவனிக்கும் போது, தேவன் மகா உபத்திரத்தை இந்த பூமியில அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது ஜனங்களை அழிக்கிறதுக்காக அல்ல, மாறாக அந்த அமைப்புகளை அழிக்கிறதுக்கு தான். அதனால தேவனை ஒருத்தரை கொண்டு போடும் போது தேவன் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை. அதுதான் நினைவே அந்த ஒரு பட்டணத்துல
அந்த ஜனங்கள் எவ்வளவுதான் முரட்டாட்டம் பண்ணாலும் யோனாக்கு பிடிக்கல, ஆனா தேவனுக்கு என்ன ஆகுது, பிடிச்சிருக்கு. சோ இதுதான் நம்ம அந்த ராஜ்யத்துடைய சத்தியங்களை நம்ம ஒவ்வொன்றா கவனிக்கும் போது, ஒருவேளை வசனம் சம்பந்தமே இல்லாத வசனம் போல இருக்கும், அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது ராஜ்யத்துல தேவன் எப்படி கையாள போறார், அதுதான் நமக்கு ஒரு ஒரு எசன்ஸா இந்த ஒரு 24 மூப்பர்ல இருந்து வருது நம்ம பார்க்கிறோம். அடுத்த தீர்க்க தரிசனம் ஹாபக், யோனா, மீகா. மீகா 4:1-2. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். சோ இதை நம்ம கவனிக்கும் போது அன்பானவர்களே, இது ரொம்ப ஃபேமஸான வசனம். அதாவது ராஜ்யத்துடைய கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல அந்த முழு மனுக்குலம் யாரை நோக்கி போவாங்க, யாக்கோப்புடைய குடும்பத்தை நோக்கி போவாங்க, இஸ்ரேலை நோக்கி போவாங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். நெக்ஸ்ட் நாஹூம். ஓகேங்களா, அவரு சொன்ன தீர்க்க தரிசனம் நம்ம வாசிக்கலாம். நாஹூம் 1:15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசாரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன வருங்க, சமாதானம் ராஜ்யம் இந்த பூமியில என்ன ஆக போகுது, ஸ்தாபிக்க போது நம்ம பார்க்கிறோம். ஹாபக்குக் 2:14. ஹாபக்குக் 2:14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இது தேவனுடைய ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல முழு மனுக்குலத்துக்கு அந்த தேவனுடைய அறிவு எப்படி இருக்குங்களா, அந்த கடல் தண்ணி போல முழுமையா என்ன ஆயிட்டு இருக்கும்னு பார்க்கும் போது அந்த தேவனுடைய அறிவினால அவங்க என்ன இருப்பாங்க, நிறைந்திருப்பாங்க. இதனால தேவனுக்கு என்ன ஆகும், மகிமை உண்டாவது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஜெபேனியா 3:8-9. ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்னியினாலே அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். ஆர்டர் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவார்னா, ஃபர்ஸ்ட் நீங்க காத்துருங்க, கர்த்தரோட நாள் வரும். அந்த கர்த்தரோட நாள் வரும்போது இந்த ராஜ்யத்து மேல அவருடைய உக்கிரமான கோபத்தை என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் அந்த உக்கிரமான கோபத்தை அந்த ராஜ்யத்து மேல சொரியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜனங்களை யார் பக்கம் திருப்புவாரு, தேவன் பக்கம் திருப்பி அவங்களுடைய பாஷையை என்ன பாஷையை மாத்துவார்னா சுத்தமான பாஷை. இந்த பரிபூர்ண அன்பா இருக்கக்கூடிய சத்தியம் எனக்கூடிய ஒரே பாஷைய எல்லாருக்கும் என்ன பண்ணுவாரு, தேவன் வணங்குவார். அப்படின்னா எடுத்தும் போதே சமாதானம் ராஜ்யம் இந்த பூமியில என்ன ஆகாது, ஸ்தாபிக்காது. கர்த்தரோடைய நாள் அப்படின்னு சொல்லும் போது 1874 இருந்து அவர் என்ன பண்றாருன்னா முதல் தேசத்தை அவரோட கண்ட்ரோல்ல கொண்டு வராரு. அதுக்கப்புறம் இந்த பூமியில அந்த சமாதானம் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் ஆகாய் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். ஆகாய் 2:6-7. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்திற்குள் இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமா, எல்லா தேசங்களும் விரும்பத்தக்கது தேவன் அந்த சமாதானம் ராஜ்யம் இந்த பூமியில எல்லா தேசத்து மேல என்ன ஆகும், ஸ்தாபிக்கப்படும். ஏதோ இந்தியாலயோ இல்ல அமெரிக்கால மாத்திரம் இல்ல, எல்லா தேசங்கள் மேல உலகம் முழுவதும் என்ன ஆகும்,
அந்த சமாதான ராஜ்யம் ஸ்தாபிக்கும், தேசத்தால் விரும்பத்தக்கது அது வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இது ஆகாய் சொன்ன தீர்க்க தரிசனம். நெக்ஸ்ட் ஜிகேரியா. ஜிகேரியா என்ன சொல்றாருங்க? ஜிகேரியா 6ஆம் அதிகாரம் 12-13. அவனோடு சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தலத்திலிருந்து முளைத்தெழும்ப கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவருடைய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயே இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். பாருங்க, அது தேவனுக்கும் மத்தியில் என்ன ஒரு பிரிவினையில கர்த்தர் இயேசு எப்படி இருப்பாரு? ராஜாவா இருப்பாரு, ஆசாரியராவா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒப்பு என்ன சொல்றாங்க, அந்த ரீகன்சலேஷன். ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுவாருன்னா ஒரு ரீகன்சலேஷன். கர்த்தர் இயேசு எப்படி இருப்பாருன்னு பார்க்கும்போது அங்க இருப்பார், நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் மலாக்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். சோ இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது அந்த தேசத்து மேல வரக்கூடிய அந்த ஒரு ஆபத்தை குறித்து பேசுறார். ஏன்னா தேவன் இப்ப தண்டிக்கிற காரணம் என்னன்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாரு, அவருடைய பக்கத்துல இழுத்து கொண்டு அவருடைய நாமத்தை மகிமை படக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா செய்யறார். நம்ம பார்க்கிறோம் மல்லாக்கி சொன்ன தீர்க்க தரிசனம். இதெல்லாம் சேர்த்து ரொம்ப முக்கியமான தீர்க்கதரிசி 24வது தீர்க்கதரிசி கர்த்தர் இயேசுவே பார்த்த முற்பிதா. அவர் என்ன சொல்றார் நம்ம வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் ஸ்நானகர் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இது எதை குறிக்குதுன்னா, இது பாவ நிவாரண பலியை குறிக்குது. கர்த்தர் இயேசு ஆதாம் கீழே ஈடு பலி செலுத்திட்டார். ஆனா இன்னும் மனுக்குலம் அந்த பாவ சாபத்துல இருக்கிறாங்க. பாவத்தோடைய விளைவு இருக்கு. அது யார் தான் எடுக்கணும்? கர்த்தர் இயேசு. அதுதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கணும். அதோட விளைவுகள் கூட என்ன பண்ணணும்? கர்த்தர் எடுத்து போடணும். இந்த பாவத்தோட விளைவு, பாவத்தோட எஃபெக்ட் எப்போதான் எடுத்து போடப்படும் பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவும் சபையும் அவங்களுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது தேவராஜ்ய கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல ஸ்தாபிக்கப்பட்ட போது பாவம் இல்ல, பாவத்தோடைய அடையாளமே சேர்த்து என்ன பண்ண போறாரு? கர்த்தர் இயேசு எடுத்து போட போறார். அதுதான் யோவான் ஸ்நானகர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்துருவார். அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் ஆஃப் சின் மனுக்குலத்து மேல என்ன ஆகாது? இருக்காது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம கவனிக்கும் போது பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்த்த 24 தீர்க்க தரிசனங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுதான் நம்ம கவனிக்கும் போது இந்த 24 தீர்க்க தரிசனமும் எங்க இருக்கு? சிங்காசனத்தின் மத்தியில. தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதி கொஞ்சம் கூட கர்த்தர் தேவன் என்ன பண்றது இல்ல, காம்ப்ரமைஸ் பண்ணாம அவர் என்ன பண்றாருன்னா ஒரு நியாய தீர்ப்பு இந்த பூமி மேல கொடுத்துட்டு மட்டாய் தண்டித்து அவர் என்ன பண்ண போறாருன்னா சமாதான ராஜ்யத்தை இந்த பூமி மேல கொண்டு வர்றார். அதுக்கு அவருடைய வார்த்தையா இருக்கக்கூடிய அந்த 24 முதிர்ந்த தீர்க்க தரிசனங்கள் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? செயல்பட்டு இருக்கு. ஒருவேளை ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது என்னென்ன காரியம் நடக்கும், அப்படி அந்த காரியங்கள் நடக்கும் போது தேவன் எப்படி மகிமைப்படுவாரு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும் போதுங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த வாரம் இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இந்த 24 மூப்பர்கள் அந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நிறைவேற 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 தேவனுடைய அவருடைய சிங்காசனம் எப்படி மகிமையாகுது. அடுத்த வாரம் நம்ம தியானிக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் தேவனுடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய 4 குணலட்சணங்கள்.
பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் எனக்கூடிய இந்த ஒரு ஸ்டடி கண்டிப்பா இது ஒரு கடினமான ஒரு ஸ்டடியா இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு கேட்கும் போதுங்க, அடுத்த வாரம் நீங்க வரும்போது இந்த கிளாஸ் நீங்க கேட்டுட்டு வாங்க. அப்போ ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஜெப உதவி தேவை. இந்த ஸ்டடிக்காக தொடர்ந்து நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு போய் நீங்க ஜெபிங்க. ஒருவேளை தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கும் போது தொடர்ந்து அந்த சிங்காசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய மகத்துவமான சத்தியத்தை பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் நமக்காக கிருபையா தருவார். அதை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தர் இயேசுடைய சாயலா தொடர்ந்து மாற இது ஒரு நமக்கு உதவியா இருக்கும். நம்ம மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.